வாட்டர் கேன்ல எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. இப்ப செய்ய போறோம். ஒரு 5 நிமிஷத்துல நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். 5 நிமிஷம் செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். இது கட்டுறதுக்கு மட்டும் நான் எப்படி அறுத்து காமிக்கிறேன்னா அந்த மாதிரி அறுத்து காமிக்கிறேன். நீங்களும் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாக்குறவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தாங்கன்னா ஈஸியா மீன் பிடிக்கலாம். பெரிய பெரிய இதுல எவ்வளவு பெரிய மீன்லாம் கிடைக்கும்? 1 கிலோ 1.5 கிலோ வரைக்கும் பெரிய பெரிய மீன்லாம் கிடைக்கும். ஆமா 1.5 கிலோ வரைக்கும். இப்ப செய்ய போறீங்க? ஒரு கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க, எல்லாருக்குமே தெரியும். அந்த கோடு அளவுக்கு தான் நம்ம அறுக்கணும். சின்னது எல்லாமே பெருசா எல்லாமே அப்படி கரெக்டா அறுத்திட்டு வரணும். சரி, யாருங்க பாப்போம். இதுல சின்ன பாட்டெல்லாம் சின்ன மீன் கிடைக்கும், பெரிய பாட்டெல்லாம் பெரிய மீன் கிடைக்கும். நம்ம எப்படி அறுக்கிறோம் அதுதான் முக்கியம். அதுல கொஞ்சம் கூட பிசுறு எல்லாமே இருக்கணும். அந்த மீன் நுழையிறப்ப அந்த இடைஞ்சல் இருக்க கூடாது. இதுக்கு புது பாட்டில் தான் யூஸ் பண்ணணுமா? ஆமா, புதுசு இருந்தா அது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். மீன் நல்லாது எடுக்காது, தண்ணிக்கு அதுக்கு கொஞ்சம் தெரியும்ல. இப்ப மழை பெய்யறப்ப மீன் கிடைக்குமா? மழை பெய்யறப்பதான் அந்த மீனே மேலே வரும். அது இறக்காக இது என்ன செய்யணும்னா அந்த கோடு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதோட இந்த மீன் மடிச்சு விட்டு அது கொஞ்சம் பிச்சுக்கிட்டு போகாம இருக்கும். அதனாலதான் இப்படி மடிக்கிறது. இல்லைன்னா அந்த மீன் நுழையிறப்ப சொரசொரன்னு இருக்கும். சொரசொரன்னு இருக்கும். அது வேற எல்லாம் பிச்சுக்கும், அது அப்படியே அறுத்துக்கும். அதனாலதான் இப்ப மடிக்கிறது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் இதுல நரம்பு கட்டிட்டு ரோட்டை போட்டு அப்படி கட்ட வேண்டியதான். கட்டா அது ரெடி ஆயிடும். சிம்பிளா செஞ்சலாம், சிம்பிளா செய்யலாம். இதெல்லாம் பல்லால கடிக்க தேவையில்லை. நீங்க செய்யணும். இதுக்கு சைனிங்கா வரணும்ல. இந்த மீன் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்? இந்த மாதிரி ஆறுல, கடல் ஓரத்துல, கடல் ஓரமா நிறைய கிடைக்கும். மடவ மீன் இதுல மடவ மீன் மட்டும் தான் கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்காது. வேற எதுவும் வராது. நான் மடவ மீன் தான் பிடிக்கலாம். வேற மீன் எதுவும் பிடிக்கணும்னா வேற தூண்டி மீன் போட்டு வேற பவுடர் போய் ஏதாவது தீனி போடணும். ஆமா, இது நம்ம மைதா மாவுக்காகவே இது இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம் போல. இது நம்ம ஓட்ட போட்டுக்கலாம். ஊக்கலாம் ஊக்கு. நரம்பு போற அளவுக்கு நல்லா ஓட்ட போட்டுக்கணும்.